Hi students, in the video la nama 12th standard computer science chapter 7 python functions la ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டீடைல் क्वेश्चन இது python functions ல இந்த லெசன்ல மட்டும் கிடையாது உங்களோட ஹோல் 16 சாப்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும் which is recursive function. Okay, yes. Explain recursive function with example. இப்படின்னு ஒரு டீடைல் क्वेश्चन கேட்கலாம். டீடைல் क्वेश्चनல இல்லனாலும் ஒரு 2 மார்க்ல அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு 1 மார்க்லயாச்சும் இந்த क्वेश्चन ரொம்ப ஃபேமஸ் எவர் கிரீன் क्वेश्चन இது. ஓகே, explain recursive function with example. First recursive functionனா என்ன? A function which call itself. ஒரு function தன்னைத்தானே கால் பண்ணிச்சுன்னா அது பேர் தான் recursive function. Okay, a function which call itself is called dash அப்படின்னு கூட கேட்பாங்க, which is a recursive function. A condition applied to the function is called base condition. அடுத்த क्वेश्चन என்ன அப்படினா base conditionனா என்ன? ஓகே, இப்போ ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஐ மீன் எந்த ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனா இருந்தாலும் அதுல கண்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் கண்டிஷன் முக்கியம்? கண்டிஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி லூப் ஆகிட்டே இன்ஃபைனட் லூப் ஆகிடும். ஓகே, அதாவது எங்கே ஸ்டாப் பண்ணே தெரியாமல் அது மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கண்டிஷன் கொடுக்கணும். இது மாதிரி ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் பேஸ் கண்டிஷன். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக கண்டிஷன் கொடுக்கணும். ஓகே, கண்டிஷன் கொடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் சொல்கிறேன், கண்டிஷன் கொடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அது இன்ஃபைனட் லூப்பாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது மாதிரி ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்குற கண்டிஷனுக்கு பேர் என்னென்னா பேஸ் கண்டிஷன். ஓகே, a base condition is must in every recursive function. இப்போ சொல்லிட்டாங்களா? ஓகே, பேஸ் கண்டிஷன் இல்லாமல் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, தன்னைத்தானே கால் பண்ணிக்குது. ஓகே, அது எவ்வளோ நேரம் தன்னைத்தானே கால் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் பேஸ் கண்டிஷன். ஓகே, Python stop calling recursive function after 1000 calls. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் 10ன்னு சொல்லலாம், 100ன்னு சொல்லலாம், 1000 சொல்லலாம். ஓகே, 1000 2000 அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 வரல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1000 டைம்ஸ் கால் பண்ணிக்கலாம்ப்பா, அதுக்கு மேலேயும் எனக்கு கால் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது பேர் sys.setRecursionLimit அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் போய் நீங்கள் 1000க்கு மேலே கால் பண்ணுறதுனா கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நான் இல்லை நான் அதெல்லாம் பண்ண போகிறது இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்லை, நான் 1000 கால்ஸ்க்கு ஒன்றும் மேலே ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா 1000 கால்ஸ் உள்ளே தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செட் ரிகர்ஷன் லிமிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் அது ஒரு 3 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன், 1000 கால்ஸ் வரையில் மட்டும்தான் பண்ண முடியும், அதான் டிஃபால்ட். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும், அது பேர் செட் ரிகர்ஷன் லிமிட். sys.setRecursionLimit அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணாதான் you can able to call more than 1000. ஓகே, எஸ். ஸோ இப்போ நான் 1000குள்ளே தான் பண்ண போகிறேன்னா which is not needed. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ how recursive function works. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு பை சம் எக்ஸ்டர்னல் கோட். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தாலே கால் பண்ணிக்கும் அப்படின்னா நீங்கள் கோட் எழுதணும். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு கோடு எழுதணும், அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து. ஓகே, எஸ். ஸோ அந்த கோடை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கால். ஓகே, இஃப் பேஸ் கண்டிஷன் மீட் த ப்ரோக்ராம் கிவ்ஸ் அவுட்புட். பேஸ் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுதோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து கால் பண்ணணும். ஓகே, ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வந்து கால் பண்ணால் தான் அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே, அதாவது ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்குது. ஓகே, தன்னைத்தானே கால் பண்ணிக்குதுன்றதை எப்படி சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் உங்களுக்கு. எப்போ வந்து கண்டிஷன் மீட் ஆகுதோ அப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, அதாவது கண்டிஷன் ஃபெயில் ஆகுற அந்த தருணத்தில் யூ கேன் ஏபிள் டு கெட் த அவுட்புட். அதர்வைஸ் த ஃபங்க்ஷன் வில் கால் இட் செல்ஃப். ரொம்ப சிம்பிள், அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் கோடால் தான் கால் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங், கண்டிஷன் மீட் பண்ணுற வரையில் அது என்ன பண்ணும், தன்னைத்தானே திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒன்ஸ் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவுட்புட் கிடைச்சிடும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, இப்படி தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். இது எப்படி தன்னைத்தானே கால் பண்ணிக்குது அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் பேர் வந்து இங்கே ஃபேக்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதே பேர்லேயே ஃபங்க்ஷன் காலிங் இருக்கும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்
தன்னைத்தானே கால் பண்ணிக்குது. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டெஃப்னு கீவேர்ட் இருக்கா? யூஸ்வலாக ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் தான் ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள். ஓகே, அதனால் அதையே நான் இங்கே எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். டெஃப் ஃபேக்ட்னு ஃபேக்டோரியலுக்கு நானே யூசர் டிஃபைண்டாக ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகே, இங்கே ஆர்குமெண்ட் வந்து என்னன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா பேரந்தசிஸ் உள்ள தான் இருக்கும். ஐ மீன் இந்த ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஃபாலோ பை பேரந்தசிஸ், அதுக்கப்புறம் எண்டு வித் கோலன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஃபேக்ட் ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 0க்கு ஐ மீன் ஃபேக்டோரியல் ஆஃப் 0. ஃபேக்டோரியல் ஆஃப் 0 எப்பயுமே 1. ஓகே, ஃபேக்டோரியல் ஆஃப் 0 வந்து 1. இது கான்ஸ்டன்ட், இது தெரிஞ்ச விஷயம். ஓகே, அதனால் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒருவேளை நான் ஃபேக்ட் ஆஃப் 0 கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கே மேனிப்புலேஷன் நடக்கவே நடக்காது. நான் இங்கே வந்து கொடுத்துட்றேன். இஃப் n ஈக்குவல் டு 0, என்னோட வேல்யூ நீங்கள் 0ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? 1ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, எல்ஸ் நீங்கள் 0 கொடுக்கல, நீங்கள் வந்து வேறு வேல்யூஸ் கொடுக்குறீங்க, 5, 4, 3, ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகே, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா n ஸ்டார் ஃபேக்ட் n-1. இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் பேரும் ஃபேக்ட்டு. ஓகே, அது தன்னைத்தானே கால் பண்ணிக்கிற பேரும் ஃபேக்ட். இதை தான் நான் சொன்னேன், தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதா? தன்னைத்தானே கால் பண்ணிக்குது. ஸோ ஓகே, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இவ்வளோதான் உங்கள் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். உங்கள் ஃபங்க்ஷன் காலிங் வெளியே நடக்குது. இப்போது பாருங்கள், பிரிண்ட் உள்ள ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ ஃபங்க்ஷன் காலிங் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே போகுது. இதை தான் நான் எக்ஸ்டர்னல் கோடுன்னு சொன்னது. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு சொல்கிறோம். இந்த 5 எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த ஃபேக்ட் ஆஃப் 5 இங்கே 5ன்னு சொன்னால் இந்த 5 வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். அப்போ என்னோட வேல்யூ என்ன? 5. கண்டிஷன் செக் பண்ணுங்கள். 5 ஈக்குவல் டு 0வா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், ரிட்டன் என்னோட வேல்யூ என்ன? 5. ஓகே, 5 ஆஸ்ட்ரிக் ஃபேக்டோரியல் ஆஃப் n-1. 5 - 1 4. அப்போ பாருங்கள், ஃபேக்ட் ஆஃப் 4. ஓகேவா? ஃபேக்ட் ஆஃப் 4ன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இது ஒரு ஃபங்க்ஷன் கால். இது தன்னைத்தானே கால் பண்ணிக்குதா? இது ஃபங்க்ஷன் உள்ளே தான் இருக்குது. ஓகே, உள்ளேயே அது என்ன பண்ணுதுன்னா தன்னைத்தானே திருப்பி கால் பண்ணிக்குது. ஓகே, இப்போ என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ வந்து 4. ஓகே, இப்போ மறுபடியும் உள்ளே வாங்க. இஃப் கண்டிஷன் செக் பண்ணுது. இப்போது ஆல்ரெடி உங்களுக்கு 5 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 4ன்னு இருக்கா? ஓகே, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 4 ஆகிடும். ஐ மீன் n ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 4 - 1 3. ஓகே, அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் 3 இப்படின்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், 5 ஸ்டார் 4 ஆஸ்ட்ரிக் 4 ஃபேக்ட் ஆஃப் 3 அப்படின்றது 3. அதுக்கப்புறம் ஃபேக்ட் ஆஃப் 3 - 1 2. ஓகே, மறுபடியும் 5 ஆஸ்ட்ரிக் 4 ஆஸ்ட்ரிக் 3 ஆஸ்ட்ரிக் ஃபேக்டர் 2 எப்படி எழுதுவீங்க? 2 into ஃபேக்ட் ஆஃப் 1. ஓகே, அதுக்கப்புறம் இது எப்படி எழுதணும்னா 3 into 2 into 1. ஃபேக்ட் ஆஃப் 1 தான். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 120 கிடைக்கும். திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, எஸ். ஃபஸ்ட்டு 5 ஆஸ்ட்ரிக் ஃபேக்ட் ஆஃப் 4ன்னு எழுதுனீங்க. ஓகே, அதுக்கப்புறம் 4 எப்படி எழுதுறீங்க? 4 வந்து இப்படி எழுதணும். 4 into ஃபேக்ட் ஆஃப் 3ன்னு எழுதுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் 3 எப்படி எழுதுறீங்க? 3 into ஃபேக்ட் ஆஃப் 2ன்னு எழுதுறீங்க. ஃபேக்ட் ஆஃப் 2 எப்படி எழுதுறீங்க? 2 into ஃபேக்ட் ஆஃப் 1ன்னு எழுதுறீங்க. ஓகே, விச் இஸ் வெரி வெரி சிம்பிள். இந்த மல்டிப்ளிகேஷனில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஆன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு தடவை தன்னை கால் பண்ணிக்குது, ரெண்டாவது தடவை கால் பண்ணிக்குது, மூணாவது தடவை கால் பண்ணிக்குது, நாலாவது தடவை கால் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ஃபேக்ட் ஆஃப் 0 வரும்போது 1. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 என்ற அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், அடுத்த பிரிண்ட்டில் பாருங்கள், இது முடிஞ்சிருச்சு. 120ன்றது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, 120 அவுட்புட் கிடச்சிருச்சு. அடுத்து இன்னொரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன நடக்கும்? இங்கே டெஃபில் போயிட்டு இந்த இடத்துல 0ன்னு வரும். கரெக்டுங்களா? இங்கே 0ன்னு வரும். இங்கே 0ன்னு வந்துச்சுன்னா இங்கே இஃப் என்னோட வேல்யூ 0 = 0 கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. ட்ரூ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ, உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 1. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும்.
ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். என்ன சொன்ன, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்றது a function which call itself, தன்னை கால் பண்ணிக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதில் கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் இருக்கணும். கண்டிஷன் இல்லைனா இன்ஃபைனட்டாக வந்து பார்த்தோன்னா அது திருப்பி லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் பேஸ் கண்டிஷன். 1000 கால்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் பேர் செட் ரிகர்ஷன் லிமிட். அந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கால்ஸ்க்கு மேலே பண்ணணும்னா பண்ணிக்கணும். ஓகே, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கால் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு கோடு, அதாவது இங்கே சொல்லியிருக்கீங்களா இந்த பிரிண்ட்லேருந்து இங்கேருந்து கால் ஆகணும். ஓகே, எக்ஸ்டர்னலாக ஒரு கோட் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கால் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பேஸ் கண்டிஷன் மீட் ஆகிற வரையில் வந்து பார்த்தோன்னா ரிகர்சிவ் ஆகிட்டே இருக்கும். அதை தனித்தனியே கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒன்ஸ் பேஸ் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சுன்னா அவுட்புட்டை கொடுத்துரும். ஓகே, ஸோ இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எழுதி அவுட்புட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள் டீட்டெயில் கொஷின். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கண்டிஷன் ஒரு 3 மார்க் இருக்குது. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் 5 மார்க் கொஷின். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கன் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.